நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கப்பாண்டி பேசுகிற நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதில் 20 காசு படிகாசு வேணும் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பேசியிருப்போம். இன்னைக்கு நம்ம திருப்பூரை சேர்ந்த லட்சுமணனும் பெங்களூரை சேர்ந்த நண்பரும் வந்திருக்காங்க. 20 காசு படிகாசு. இவங்க 2 பேருமே டிரைவர் தான். நல்லா கேட்டுக்கங்க, 2 பேருமே டிரைவர் தான், ஓனர்கள் யாரும் கிடையாது. 20 காசு படிகாசு நீங்க கேட்டீங்களே, அது எதன் அடிப்படையில் கேட்டீங்க, அதற்கான சாத்திய கூறுகள் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. நாம சொல்லியிருந்தோம், ஒரு நாள் நீங்க நேரடியாக ஆபீஸுக்கு வாங்க, இதை பத்தி நாம தெளிவாக பேசுவோம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்தியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு 2 பேருமே நம்ம தேனி நிர்வாக அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு பேசுவோம். அண்ணே லட்சுமண அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே வணக்கம். சொல்லுங்கண்ணே. நான் 20 காசு படிகாசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், உண்மைதான். இப்போ அதில் என்ன தகவல் உங்களுக்கு வேணும்? தகவல் என்ன வேணும்னா, 20 பைசா எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எப்போ இருந்து கொடுப்பாங்க, எவ்வளவு கலெக்ஷன் இருந்தது. 18 பைசா 17 பைசா கொடுத்தப்போ என்ன கலெக்ஷன் இருந்தது, இன்னைக்கு என்ன கலெக்ஷன் இருக்குது. சரி, அன்னைக்கு 20 காசு படிகாசு இதுக்கு முன்னாடி கொடுத்ததே இல்லைன்னு சொல்றீங்களா? அதாவது ஏரியா, உங்கள் ஏரியாவில் தென் மாவட்டத்தில் கொடுத்துருக்கலாம். சரி, ஆனால் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் கிடையாது. சரி, ஓகே. 17 பைசா, அதாவது 6 வீல் இருந்தப்போ 17 பைசா 18 பைசா 18 பைசா கொடுத்த வண்டி வந்து, அதாவது இந்த சில்லறை ஓட்டுவாங்க அந்த மாதிரி வண்டி. லைன் வண்டிக்கு வந்து 17 பைசா கொடுத்தாங்க. அதாவது டிரைவருக்கு, ஒரு டிரைவருக்கு 4 பைசா 8 பைசா, ஒரு கிளீனருக்கு 3 பைசா 7 பைசா கமிஷன் இருந்தது. அப்புறம் 6 பைசாவுக்கு வந்தது. சரி, அப்புறம் 5 பைசாவுக்கு வந்தது. சரி, இப்போ 4 பைசாவுக்கு வந்து நிற்கிது. இப்போ அதுலேயும் கமிஷன் ஓனரே கொடுத்துட்டு 14 பைசா நெட்டாக எழுதிக்கிங்க அப்படிங்கிற ஓனரும் இருக்காங்க. சரி, இருக்காங்க ஒரு சில ஓனர்கள். எல்லாரும் அந்த சங்கேரியில் கிடையாது, சங்கேரி நாமக்கல் இந்த ஏரியாவில் கிடையாது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்க, இருக்காங்க. சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ 20 காசு படிகாசு கேட்குறது சரியா தப்பா? அதாவது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அதுக்குண்டான சாத்தியங்கள் இல்லை. சரி, இப்போ 15 காசு படிகாசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 15 காசுன்ற அடிப்படை ஆரம்பத்தில் எப்படி வந்தது? ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் கிளீனராக இருந்து டிரைவர் ஆகி ஓடிட்டு இருக்கீங்க. அதே தான் நான் தெளிவாக சொல்றேன். 4 நாள் 8, ஒரு டிரைவருக்கு 4 காசு 4 பைசா. சரி, இன்னொரு டிரைவருக்கு 4 பைசா. சரி, கிளீனருக்கு 3 பைசா. சரி, கமிஷன் 6 பைசா 7 பைசா இருந்தது, 6 பைசா கொண்டு வந்தாங்க. இப்போ 5 பைசா கொண்டு வந்துட்டாங்க. சரி, 12 வீல் அதிகமாக 1 பைசாவை கட் பண்ணாங்க. அப்புறம் நம்ம டிரைவரு கிளீனர் வராமல் இருக்க அப்படியே கட் பண்ணி அவனை ஒதுக்கிட்டு போட்டு இப்போ டிரைவருக்கு மட்டும் ஓடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இதுதான் உண்டான சூழ்நிலை. இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குக்கே வர்றோம். ஒரு டிரைவருக்கு 4 காசு படி, சரிங்களா? இப்போ ஒரு நடை வெளி மாநிலம் போயிட்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 10 நாளையிலையும் வரும். வண்டி லோட் ஆகலைன்னா 15 நாளும் ஆகும். சரி, 10 நாளே வச்சுக்கிடுவோம். 10 நாளில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகும்? 3 to 3.5 லட்சம் ரூபா ஆகுது. 3 to 3.5 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகுதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆமா, நானும் இந்தியா ஃபுல்லா போயிட்டே வந்திருக்கேன். ஏழுங்க, போன தடவை எத்தனை நாள் வண்டி வந்து அண்ணா, அப்ப நாம சொல்றது 16 வீலுக்கு தான் சொல்றோம். போன தடவை உங்களுக்கு என்ன கலெக்ஷன் ஆச்சு? ஒரு நெடு தான் இருக்குது. மாசம் 20 நாள் கண்டிப்பா. நான் கேட்கறதுன்னா 20 நாள், அதான் 10 நாள் தெளிவா நான் சொல்லும் போதே சொல்றேன். 10 நாள்ல லோட் ஆச்சுன்னா போனே லோட் ஆச்சுன்னா 10 நாள்ல வந்துடும், இல்லாட்டி 5 நாள் ஆகுன்னு தான் தெளிவா சொல்லும் போதே சொல்றேன். சரி, ஓகே. 15 நாள் கணக்கு 3.5 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகுதுன்றீங்க. சரி, 3.5 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிக்கு ஒரு டிரைவருக்கு படிகாசு போட்டோம் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு 4000 ரூபா, 2 லட்ச ரூபாய்க்கு 8000 ரூபா, 3 லட்ச ரூபாய்க்கு 12000 ரூபா, அந்த 50000 ரூபாய்க்கு ஒரு 2000 ரூபாயை போட்டோம்னா 15000 ரூபா நிக்குது ஒரு டிரைவருக்கு. மாசத்துக்கு 30000 ரூபான்னு வைங்க. இந்த 30000 ரூபாயை வச்சு 24 மணி நேரம் நீங்க மோட்டார்ல இருக்கீங்க. நல்லா கேட்டுங்க, அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வேலை நேரம்ன்றது 8 மணி நேரம் தான். நீங்க மூவட்ட 24 மணி நேரமே டியூட்டியில இருக்கீங்க. டியூட்டியில இருந்து 30000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அந்த 30000 ரூபாயில குடும்பத்துக்கான மொத்த தேவைகளையும் சரி செய்திட முடியுதாப்பா? பிள்ளைய ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மருத்துவ செலவு, இது எல்லாத்தையும் சரி பண்ணி 1 ரூபாயாவது மிச்சம் வைக்க முடியுதா? அதான் வந்து ஆடம்பரமாக வாழ்ந்தோம்னா அது சாத்தியக்கூறு இல்லை. சரி, ஆடம்பரம்னு எதை சொல்கிறீங்க? எல்லாமே ஆடம்பரம் தான். சரி, நார்மல் வாழ்க்கையை சொல்லுங்கள்.
நார்மலாக வாழும்போது எத்தனை நாள் அவங்க நம்மளுக்கு முன்னே இருந்த டிரைவர்கள்லாம் அதே 4 வீசாவில் சம்பாரிச்சு வண்டி போடாமல் விட்டாங்களா? சரி, இந்த மாதம் 30,000 ரூபா வருமானத்தில் இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ரூபா சேமித்து வச்சுருக்கீங்க? நான் சேமித்து வேற ஒரு வகையில் போயிடுச்சு. சேமித்ததை மட்டும்தான் கேட்டேன், போனதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதே தான் சொல்கிறேன். நான் வருஷம் 2 லட்சம் ரூபா என் பையனுக்கு மட்டும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டுறேன். சரி, அப்படிங்கும்போது அது என்னுடைய சேமிப்பு தான். வருஷம் 2 லட்சம் ரூபா ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கே உங்களுக்கு 30,000 ரூபா சேலரி. இப்போ வருஷத்துக்கு பார்த்தா 3 லட்சம் ரூபா வருது. ஒரு வருஷத்துக்கு 3,60,000 ரூபா தான் உங்களுடைய மொத்த வருமானமே இருக்கும்போது 2 லட்சம் ரூபா ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டினீங்க அப்படின்னா வருஷமே நீங்க 1,50,000 ரூபாயிலதே உங்க குடும்பத்தை நடத்துனீங்களா? அப்படித்தான் நடத்தி அவனு. வேற வழி. எப்படி நடத்துனீங்க? அதை வாடகை எவ்வளவு? வாடகை இல்லை, சொந்த வீடு. சொந்த வீடு. அப்ப வாடகைன்ற கணக்கே உங்ககிட்ட வரல? வரல. சரி, ஓகே, வராது. அப்ப அதுல மாசம் 5,000 ரூபா உங்களுக்கு மீதி இருக்குல்ல? ஆமா. அப்ப அதுவே 60,000 வருஷத்துக்கு. ஆமா. அப்ப அது இல்லாதனால சரி, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி சாத்தியம்? அதாவது இப்ப நான் டிரைவரு, நானும் லைன் வண்டியில தான் ஓடிட்டு இருக்கேன். என்னுடைய வீட்டு வாடகைன்னு பார்த்தா 5,000 ரூபா, கரண்ட் பில்லு 1000 ரூபா, தண்ணி வரி 500 ரூபா. அப்ப 6,500 ரூபா ஒரு வீட்டு வாடகைக்கு போயிருது. இது போக கேஸ், இது போக சமையல் ஜாமான், மருத்துவ செலவு, பிள்ளைகளுடைய படிப்பு செலவு. அதாவது நாம் நார்மலான வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கும் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு. இதே மெட்ராஸ் சிட்டியில் போய் நீங்கள் இதே 6,000 ரூபாய்க்கு வாடகையில் இருந்துருவீங்க, இருக்க முடியுமா? நான் முடியாது. அப்புறம் நான் இவர் பெங்களூரில் 10,000 ரூபா, இவர் இருக்கிறது 10,000 ரூபாயில் இருக்கிறாரு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 30,000 ரூபா சம்பளத்தை வச்சு எப்படி அது டிரைவர் எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாது. நீங்க சொல்றது கரெக்டா தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் அது சாத்தியம் இல்லை. ஆனா இது ஆரம்பத்துல இருந்து நடைமுறை இதுதான் நடந்துட்டு இருக்குது. சரி, இது ஒரு ஓட்டுநரா என்னுடைய பார்வையில நான் பார்த்த விஷயங்களை யோசிச்சு நம்ம 20 காசு படிக்காசுன்றது கேட்க ஆரம்பிச்சோம். இப்ப இந்த ஓட்டுநர்ன்ற பார்வையை தாண்டி 20 காசு படிக்காசு ஒரு சங்கத்துல இருக்கிற நிர்வாகியா நான் கேட்டது சரி அப்படின்றது என்னுடையது. என்ன காரணம்? அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க வைக்கணும் அப்படின்னா அவங்க ஓனர் அசோசியேஷன்ல வாடகை சேர்த்தி வாங்கி இப்போ 1.5 லட்சம் ரூபாய்க்கு வருதுன்னா அதை 1.25 லட்சமோ 2 லட்சமோ ஏத்துனாங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வருமானம் மேலே ஏறுமா ஏறாதா? சரி, வாடகையவே ஏத்தாம கொடுக்க முடியும்னு நான் சொல்றேன். முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்குன்ற எந்த வகையில வாய்ப்பு இருக்குதுங்கிற? ஓகே, நீங்க தொப்பூருக்கு டோல்கேட்டு, கிருஷ்ணகிரி டோல்கேட்டு தாண்டி இருப்பீங்களா? நீங்க சொன்னதுக்கு எந்த வகையில் 20 விசா வாய்ப்பு? அதுக்கு தான் நான் விடைதான் இப்ப தெரியப்படுத்துறேன். கிருஷ்ணகிரி டோல்கேட்டு நீங்க 2012 2010 போயிருப்பீங்கல்ல, அப்ப அந்த கிருஷ்ணகிரி டோல்கேட்டினுடைய ரேட் எவ்வளவு? அன்னைக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ள இருக்கு. 100 ரூபா தான் அந்த கிருஷ்ணகிரி டோல்கேட்டு. இன்னைக்கு அந்த கிருஷ்ணகிரி டோல்கேட்டினுடைய ரேட் எவ்வளவு சொல்லுங்க? இன்னைக்கு 450 ரூபாய், 480 ரூபா. இப்ப பழையபடி ரேட் ஏத்துனதுல 500 சில்லறன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு டோல்கேட்டுக்கு இன்னைக்கு 400 to 450 ரூபா, 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு ஒரு வண்டி தமிழ்நாட்டில் கிளம்பி வெளி மாநிலங்கள் பூரா சுற்றி முடிச்சுட்டு இங்கே வரும்போது அன்னைக்கு டோல்கேட்டு சீட்டு நம்ம எழுதி கொடுக்கும்போது 2010 நான் எழுதி கொடுக்கும்போது நான் போயிட்டு வந்த ஏரியா எல்லாமே சேர்த்து டோல்கேட்டே 4,500 5,000 இந்த ரேஞ்சில் தான் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு டோல்கேட்டு 18,000 20,000 21,000 விழுகுது. ஆனால் நாங்கள் போயிட்டு வர்றது 44,000 ரூபா வருது, விழுகுது இல்லை? இப்போ இது கண்ணுக்கு தெரிஞ்சு வண்டியில வர்ற மீதி இன்னொரு நபர் புடுங்குறாருன்றது தெரியுதுல்ல? எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் கேட்கல? ஏன் அதை ஸ்டாப் பண்ணல? ஓனர் கேட்கல. அப்ப இந்த இடத்துல இந்த பணத்தை கண்ணுக்கு தெரிஞ்சு யாரு கொடுக்கறது? அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்கல்ல. அப்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து உழைக்கிற ஒரு ஓட்டுநருக்கு 1 காசு 2 காசு கொடுக்கறதுக்கு ஓனருக்கு மனசு வரல. ஆனா கண்ணுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே திருடுறாங்க, எடுக்கிறாங்க, நம்மளுடைய வருமானத்தை சுரண்டுறாங்கன்றது நல்லாவே தெரியுது ஓனருங்களுக்கு. இதை அவங்க நினைச்சால் ஒரு செகண்ட்ல தடுத்து நிறுத்துறதுக்கான சக்தி அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அவங்க அதை செய்யல, செயல்படுத்த மாட்டாங்க. இப்ப வரைக்கும் டிரைவருடைய படிக்காசு மட்டும்தான். அதான் அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எளிதில் கேள்வி கேட்கக்கூடிய நபர் டிரைவர், அவ்வளவுதான். கொத்தடிமைகள்
நம்ம சொன்னா கேட்கணும், சீக்கிரம் கேட்கற டிரைவர். கேள்வி கேட்கிற டிரைவரே தேவையில்லை. ஆமா, அந்த கண்டிஷன்ல இருக்கு. அப்ப ஒரு நடைக்கு குறைந்தபட்சமாக 15,000 ரூபாய் டோல்கேட்ல போகுதுன்றது அப்பட்டமா தெரியுது. இந்த 15,000 ரூபாய் போறதுல டிரைவர் படிக்காசும் இருக்கு. எப்படி இந்த 15,000 ரூபாய் வண்டிக்கு மீதியானா அந்த டிரைவருக்கு படிக்காசு வருமா? ஒரு காசு சேர்த்தாவது கொடுக்கலாமா? அப்படி கிடையாது. நீங்க சொல்ற கணக்கு வந்து 15,000 ரூபாய் மீதியானா டிரைவருக்கு படிக்க அப்படி இல்ல. மீதிக்கு தான் படிக்க நான் சொல்ற கணக்கு ஒண்ணு புரிஞ்சுங்க. கிடையாது. 15,000 ரூபாய் வண்டிக்கு மீதியானா அப்ப ஓனர்கிட்ட எப்பா எனக்கு ஒரு காசு 2 காசு படிக்காசு சேர்த்து கொடுன்னு கேட்கலாமா? இல்ல கேட்காமலே இப்ப வரைக்கும் ஒரு சில ஓனருக்கு கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் குறை சொல்லல. என்கிட்டயே வந்து நிறைய ஓனருக்கு பேசி டிரைவர் வாங்கியிருக்காங்க. 15 காசு கொடுக்குற இடத்துல நான் 16 காசு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்ற ஓனர்கள்லாம் இருக்காங்க. அப்ப இந்த 15,000 ரூபாய் டோல்கேட்ல மட்டும் மீதி ஆகுதுல, அப்படி வரும்போது எப்பா டிரைவருக்கு ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுக்கல என்ன குறைஞ்சு போறோம்ன்ற எண்ணம் ஓனர்கள் மனசுல இன்னைக்கும் ஒரு சில வண்டிகள்ல மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்து தாட்டி விடுற ஓனர் இருக்காங்க. 10 பேர் அந்த மாதிரி இருந்தா அது வளர்ச்சி இல்ல. வளர்ச்சி இல்ல. 100 பேர் இருக்கிற இடத்துல 80 பேர் அந்த மாதிரி இருந்தாலே அதுக்கு பேர் வளர்ச்சி. சரிங்களா? இப்ப அந்த இடத்துலதான் நம்ம நிக்கிறோம். அப்ப கண்ணுக்கு முன்னாடி பணம் போறது ஓனர்களுக்கு தெரியும். இப்ப வரைக்கும் கேள்வி கேட்கல. டீசல்ல, டோல்ல, ஆர்டிஓல 3லயும் போயிட்டு தான் இருக்குது. ஆர்டிஓ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வலுநெடுக்க நம்ம கொடுத்துக்கிட்டே போறோம். ஏன் போய் தட்டி கேட்க கூடாது? தமிழ்நாட்டுக்குள்ள வரிசையா ஆர்டிஓ நின்று வாங்குறாங்களா? கிடையாது. பார்டர் டு பார்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஏகப்பட்ட மாநிலங்கள்ல பார்டர் டு பார்டர் தான் வாங்குறாங்க. இந்த இட ஆர்டிஓக்கெல்லாம் கிடையாது. அதுலயும் ஒரு சில மாநிலங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. என்னமோ 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்க வண்டியில மீதியாகிற பணம் தான் போகுது. அப்ப இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அவங்க நிறுத்த முடியுமா? அப்ப அந்த காசு மீதி ஆகுமா? அதாவது வந்து அவங்கனால ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சாவும் முழுசா நடத்த முடியல. அப்புறம் போய் சரி, என்ன இப்ப இதுல போகுதா? இதை மீதி பண்ணினால் டிரைவருக்கு படிக்காசு 1 காசு 2 காசு சேர்த்து கொடுக்க முடியும். இதை விடுங்க. அடுத்து லோடு ஏத்துறோம். அந்த லோடுங்கள கிராசிங்ன்றது கண்ணுக்கு தெரிஞ்சு எடுக்கிற ஒரு பணம். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில இடங்கள்ல கம்பெனிக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு சில இடங்கள்ல ஆபீஸ் கம்சே எடுக்கிறாங்க. அதான் வந்து இன்னைக்கு சூழ்நிலையில என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ராமசாமி வண்டி போகல ரங்கசாமி வண்டி போகுமான்னு நினைக்கிறாங்க. அப்ப கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நானே கொடுத்துருக்கேன் 25,000 ரூபாய் கிராசிங்க. நான் ஓன வண்டியில ஓனர்கிட்ட மல்லு கட்டியிருக்கேன். ஏன்னா நாங்க லோடு ஏற்றுறதுக்கு உனக்கு எதுக்குடா 25,000 கொடுக்கணும்னு சொல்லி செட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டதுக்கு ஓனர் எனக்கு போன் போட்டு சத்தம் போட்டாரு. ஓ வேலை கொடுத்துட்டு வர்றத போற இடத்துல பூரா அப்படியே சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லி 25,000 ரூபாய் கிராசிங். எனக்குலாம் பயிரே இருந்துச்சு. அந்த 25,000 ரூபாய் வாடகையில வந்திருந்தா படிக்காசு விழுந்திருக்கும், அந்த வண்டிக்கு மீதி ஆயிருக்கும். இன்னைக்கு சிவகாசி பட்டாசு தீப்பெட்டி யாத்திரைக்கு போனீங்கன்னா அப்ப கண்ணுக்கு முன்னாடி கிராசிங்ன்ற ஒண்ணு நம்ம வாடகையில அப்பட்டமா எடுக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன் தட்டி கேட்க மாட்டாங்க? அவியலுக்கு வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்கணும், காசு ரொட்டேஷனுக்கு வரணும். வண்டி ரன்னிங்ல இருக்கணும், காசு அவியலோட இன்னைக்கு வந்து சுரண்டி. அதாவது நீங்க அந்த இடத்துல நீங்க சொல்றது தப்பு. அந்த இடத்துல வந்து முன்ன பழைய முதலாளிகள் வந்து வாடகை கம்மியா போவாதேப்பா, இன்னும் 2 நாளைக்கு இன்னும் நிற்கிட்டு அப்படின்னு சொன்ன முதலாளிகள் விட்டு போட்டு இன்னும் 100 ரூபா அவங்க 5,000 ரூபாய்க்கு போகிறானா நம்மளுக்கு 4,900 கூட்டு அழுகாம வண்டி எடுத்துகிட்டு போய் லோடு ஏற்றிட்டு வாங்குற முதலாளி வந்துட்டாங்க. சரி, இப்போ வண்டி ஓடணும், நிற்கக்கூடாது. ஆமாம். அப்போ டிரைவர் மட்டும் என்ன, டிரைவர் இல்லைன்னா அந்த வண்டி ஓடாதுல்ல, ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த டிரைவர் என்ன நீங்கள் சொல்கிற அந்த 20 வீசா கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லை. அதை ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் மல்லு கட்டிட்டீங்க. வேலை டிரைவர் அசோசியேஷன் அத்தனை அசோசியேஷன் ஏற்றி நிப்பாட்டி டிரைவர் பூரா நிப்பாட்டி பாருங்க. இது எங்களுக்கான வேலை இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் கேட்குறேன், டிரைவர் அசோசியேஷன் நிப்பாட்டி கேளுங்கன்னு சொன்னீங்களே, டிரைவர் அசோசியேஷனுடைய வேலை நிப்பாட்டுறது கிடையாது. ஒரு விஷயத்த ஒரு நபருக்கு எடுத்து சொல்லி உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரி இருக்கு, இதை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இதுதான், இதை செய்யுங்க, இதுக்கு உங்களுக்கு பக்கபலமா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு தான் ஒரு டிரைவர் அசோசியேஷன் சொல்லுவோம். உங்களை தூண்டி விட்டு போராட்ட களத்துக்கு இறக்காது. ஆமா, நீங்க கேளுங்க. நீங்க ஓடுற ஓனருக்கு கிட்ட எங்களுக்கு இந்த படிக்காசு வரணும், இல்லைன்னா போகாதீங்க. அப்படி 100 வண்டி இருக்கிற இடத்துல படிக்காசு, இந்த படிக்காசு வந்தாதே ஓட்டுவே, இல்லைன்னா ஓட்ட மாட்டேன்னு சொல்லி 50 டிரைவர் நிப்பாட்டி பாருங்க. இன்னைக்கும் 13 வீசாவுக்கு ஓடுற டிரைவருக்கு இருக்கிறாங்க. 12 காசுக்கு ஓடி எடுத்தே இருக்காங்க. ஒரு கம்பெனியே இருக்கு,
அதை ஏற்கனவே வேண்டாம், நான் அது ஏற்கனவே பேசிட்டேன். ஏன்னா 12 காசு 11 காசு இதுல டிரைவருக்கு படிக்காது. 13 விசா ஓடுற டிரைவர் இருக்காங்க. 15 விசா கொடுத்தாலும் டயர் கழட்டி மாட்டுறது அதாவது டயர் கழட்டி மாட்டுறது வந்து அவங்க சொல்ற ரீசன் ஒரு வகையில கரெக்டா ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா கிளீனர் ஏத்துக்கக்கூடிய விஷயம், கிளீனர் இருந்தா டயர் கழட்டி மாட்டுவாங்கல்ல. சரி, அப்ப கிளீனர் இல்லைங்கும் போது நீங்க தானே போறீங்க. அப்ப நீங்க அலைன்மெண்ட் கொடுங்க. சரி. முன்ன கிரீஸ் அடிக்கிறது காசு பிடிக்கிறாங்க. அதான் வந்து ஒரு கிளீனருக்கு என்ன வேலை நான் உங்களை கேட்குறேன். ஒரு கிளீனருக்கு என்ன வேலை? சரி, கிளீனர் அனுப்புங்க. கிளீனர் வேணான்னு நான் சொல்லலையே. நான் என்ன சொல்றேன், ஒரு கிளீனருடைய வேலை என்ன? கிளீனர் வேலை வண்டியை துடைக்கிறது, பேட்டரியை பார்க்கறது, கிரீஸ் அடிக்கிறது, பஞ்சர் ஆனால் டயர் மாற்றுறது, அதான வேலை. அப்போ அந்த காசு யார் எடுக்கிறீங்க? அதான் வந்து நான் வந்து நடுநிலையாக பேசுகிறேன். நான் இந்த ஓனர் நீங்கள் வந்து ஓனருக்கு சாதகமாக பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னுடைய இது கிடையாது. ஐயா, நாங்கள் அதையும் கேட்குற ஒரு கிளீனர் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். எங்க இன்னைக்கு கிளீனர் பிடிச்சி அனுப்பிச்சு பாருங்க. கிளீனர் இன்னைக்கு வர்ற அளவுக்கு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நாம் நெருக்கடி கொடுத்ததுனால அவங்க இறங்கி போயிட்டாங்க. ரெண்டாவது வந்து இதில் இந்த தொழிலில் வந்து ரொம்ப ஆர்வம் கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் ஆர்வப்பட்டு வர்றாங்க. நம்மளுக்கு இந்த தொழில் வேணும். அதுவும் இந்த ஆட்டோ கேட்டா ஓட்டி பழைய போட்டு அப்படியே பெரிய வண்டி எடுத்து ஓட்டுற டிரைவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு கிளீனராக வந்து தொழில் போனவனுங்கிற அவசியம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வண்டி பெருத்து போச்சு. அன்னைக்கு வண்டி கம்மியாக இருந்தது, தொழில் இல்லை. ஏதோ லாரியில் போய் டயர் கழட்டியாவது மாட்டிகள் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தையே இன்னைக்கு தொழில் பழகி இன்னைக்கெல்லாம் இங்கே டிரைவராக ஓட்டுறாங்க. அதாவது வந்து இப்போத்த டிரைவரில் முன்னாள் டிரைவர்கள் முன்ன ஓடி இருந்தேன் அவியா. இன்னைக்கு வர்றவங்கெல்லாம் வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் ஒரு 10 நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு, இல்லாட்டி லோக்கலில் ஒரு ஆட்டோ கிட்ட ஓட்டி பழகி, 407 இந்த மாதிரி ஓட்டி பழகி இன்றைக்கி அப்படியே பெரிய வண்டி ஓடி மாட்டி போடும். அதுலேயும் நான் தரமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தரம் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் நான் ஒரு வண்டிக்கு தாட்டி விட்டு தண்ணி போட்டுட்டு வழி நெடுக மப்புளியே தான் வரேன். இவர் தான் கூட வந்தார். நாங்கள் 2 பேர் தான் அந்த வண்டி வழியில் வந்து நவாப்பூரில் வந்து டோ பண்ணி எங்களுக்கு முன்ன 10 நாளைக்கு முன்னே கிளம்புன வண்டி இடித்து அதை பண்ணி இதை பண்ணி கசன்னு தண்ணி போட்டு ரப்பே பேசுகிறேன். என்ன பண்ணுவீங்க? அவனை அனுசரித்து வண்டி முதல் வந்தால் சரின்னு தான் நம்ம கொண்டு வந்து சேர்த்தோம். நாம் தாட்டி விட்ட டிரைவரை ஒரு நண்பர் அனுப்பிச்சு விட்ட டிரைவர்னா தப்பு பண்ணாலும் அதை அனுசரித்து கொண்டு வந்து வண்டியை காப்பாற்றி கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். அப்போ அந்த டிரைவர் பண்ண தப்புக்கு அந்த டிரைவரை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கல. பனிஷ் பண்ண அந்த வண்டியை யார் தூக்கிட்டு வர்றது? நீங்கள் அங்கேயே பனிஷ் பண்ணீங்கன்னா இப்படி அந்த வண்டியை தூக்கிட்டு வர்றது? 2 பேர் இருக்கீங்களே, ஆளுக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நான் பெங்களூரோடு நின்றுக்குவேன், அந்த வண்டி நாமக்கல் வரணும். சரி, ஓகே. இந்த மாதிரி விஷயங்களாலது நம்ம ஓட்டுநர்களுக்கு ஒரு சிலருக்கு அது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகும். என் சொந்தக்கார பையன், வேற யாரும் இல்லை, சொந்தக்கார பையன். நான் தாட்டி விட்றேன், என்னோட ஃப்ரெண்டு வண்டிக்கு தான் தாட்டி விட்றேன். அப்போ அதை எந்த வகையில் ஏற்றுக்கூடிய விஷயம்? சரி, இப்போ அதனால் வந்து இப்போ கொடுக்குற படிக்காசு சரின்னு நான் சொல்ல வரல. எனக்கு வந்து அந்த 16 விசா 17 விசா கொடுத்தாங்கல்ல, அந்த படிக்காசோட இந்த படிக்காசு வந்ததுனால இதுலயே இன்னும் வாடகை ஏறிச்சுன்னா நம்மளுக்கு இப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு வர்றது 4 லட்சம் ரூபாய்க்கு வந்துன்னா உங்களுக்கு அதில் 5000 ரூபா வருதா இல்லையா? 3 லட்சம் ரூபாய்க்கு வர்ற பொருள் 4 லட்சம் ரூபாய்க்கு வருதுன்னா அது மக்கள் தலையில தானே வந்து பழைய விளையாட்டு. இப்போ மட்டும் என்ன கம்மியாக விற்கிதுங்கிறீங்களா? அதான் வந்து உங்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் கிராசிங்லையும் மற்ற இதர செலவுலையும் போயிருந்தியா? அது உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு நான் கேட்க சொல்ல, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ல லோடு புக் பண்ணாங்கன்னா 50,000 ரூபா வாடகை போட்டாங்கன்னா 20,000 ரூபாய் கிராசிங் எடுக்கிறாங்க. உண்டா இல்லையா? ஆமா. அப்படிங்கும்போது அது யாருக்கு வர வேண்டிய காசு? ஆனா அந்த அப்ப அந்த 20,000 ரூபாய் லாரிக்கு வரும்போது டிரைவரோட வாழ்வாதாரம் மேல ஏறுதே இல்லையா? ஆமா. ஏன் அதை ஏன் தெரியுமா நிக்குது? நான் கேட்க சொல்றேன். அதை நீங்க கேட்க சொல்லிய படிக்காசு சேர்த்து கேட்க சொல்றீங்க. அதாவது ஓனருக்கு அதை கேட்கணும், ஆனா நமக்கு படிக்காசு சேர்த்து கொடுக்கணும். சேர்த்து கொடுக்கறதுக்கான வழியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், இருக்கிற காசை குறைக்காம அதை 16, 17, 15க்குள்ளேயே இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. வாடகை ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வடிகாசு மேல இருக்குது, ஏறாது. வாடகை ஏறுதுன்ற கான்செப்டுக்கே நான் வரல, நான் வண்டி மீதி ஆகிற வழிதேன்னு சொல்றேன். நல்லா தெரிஞ்சு ஒரு ஓனர் கேட்கறாங்க, இப்போ நம்மளுக்குள்ள பேசிக்குவோம். ஒரு ஓனர் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, எனக்கு மீதி ஆகிற காசு நீ வச்சுட்டு உனக்கு மீதி ஆகிற மொத்த படிக்க வயசா எனக்கு கொடுத்துறையான்னு கேட்கறாங்க. அதுக்கு நாம சம்மதமா? தாராளமாக வண்டியை வேணா எழுதி கொடுக்க, எழுதி கொடுக்க சொல்லி மாட்டிக்குவோம். அழகா யாரு சொன்னா வண்டி எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வந்து படிக்காசு
50,000 ரூபா வருது, 56,000 ரூபா வருது அப்படின்னா வண்டியினுடைய மீதி பார்த்தீங்கன்னா 40 to 45 தான் இருக்குது. சரி, அப்படிங்கும்போது அதை ஏத்துக்குங்களா நாம? ரைட்டு. 50,000 ரூபா படிக்காசு வருதுன்னா 2 பேரும் சேர்ந்து பிரிக்கிறீங்க. சரிங்களா? வண்டிக்கு 40 ரூபா 50 ரூபா தான் மீதி நிக்குது. சந்தோஷமா வண்டி மீதி நீ வச்சுக்க, படிக்காசை எனக்கு கொடுத்துருன்னு கேட்கிற ஓனரா இருந்தா ஓகேங்க, வண்டியை என் பேருக்கு கொடுத்துருவீங்களான்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுங்க. வண்டி அந்த வண்டியை கொடுப்பா. வண்டி எதை கேட்கணும் இந்த வார்த்தையா? நீங்க தானே கேட்ட. கேரளாவில் ஒரு நடைமுறை இருக்கு, உங்களுக்கு தெரியுமில்ல? எப்படி 5 வருஷம் ஓடின வண்டி அவனுக்கே சொந்தம்னா இல்ல. ஒரு வண்டியில ஒரு டிரைவர், ஒரு ஓனர் வண்டி எடுக்கிறாருன்னா அந்த டிரைவர் ஓட்டி அந்த வண்டி அடைச்சு ரொம்ப நாள் ஓடி அந்த வண்டியை விற்கும் போது, இப்ப அந்த வண்டி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் பண்ணி அந்த டிரைவருக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. எப்படி 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த ஓனர் மனசை பொறுத்து குறைந்தபட்சமா ஒரு 25% கொடுக்குறாங்க. சரியா? இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஓனராவது தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா இதே தேனி மாவட்டத்துல எங்க இருக்கிற ஓனருக்கு வண்டியை வித்தாங்கன்னா டிரைவரை கூப்பிட்டு, எப்பா இந்த வீட்டுல இருக்குன்னா 30 ரூபா கஷ்டம் இருக்குன்னு சொன்னல, இந்த ஒரு 40 ரூபா இருக்கு வச்சுக்க, இந்த ஒரு 20 ரூபா இருக்கு வச்சுக்க, இந்த ஒரு 10,000 ரூபா இருக்கு வச்சுக்க, என் கண்ணு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. நானே பார்த்திருக்கேன் அதை, என் மாவட்டத்துக்குள்ள அதை நான் பார்த்திருக்கேன். இதே தேனி மாவட்டத்துக்குள்ள தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், பொல நாள்னா ஓனர் போனஸ் கொடுக்கறது என்ன, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது என்ன, செலவுக்கு பணம் முதல் கொண்டு என்கிட்ட ஓடுற டிரைவர்கிட்டே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆட்டோதே ஓடுது, ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நல்லனா புலனா வந்தா 3000 ரூபா கொடுத்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 2000 ரூபா தனியாக கையில் கொடுப்பேன். இது வரைக்கும் நேஷனல் பெருமிட் வண்டி ஓடுற எந்த மாவட்டமா இருக்கட்டும், நான் தேனி மாவட்டத்தை தவிர்த்து சொல்றேன், மற்ற மாவட்டங்களில் நான் பார்க்கல. நாமக்கல், சங்ககிரிக்குள்ள நான் வண்டி ஓட்டியிருக்கேன். நல்லனா புல நாளைக்கு ஓனர்கிட்ட கேட்பேன், இல்லைண்ணே போனஸ்லாம் எதுவும் இல்லையானே, எனக்கு நீ போனஸ் கொடு, நீதான் எனக்கு முதலாளி. அப்ப மட்டும் டிரைவருக்கு ஓனருக்கு முதலாளி, எனக்கு நீ போனஸ் கொடுன்னு ஒரு ஓனர்ல என்கிட்ட 500 ரூபா வாங்கியிருக்காப்ல. ஆனா எங்க ஓனரு எனக்கு போன வருஷம் தவிர்த்து வருஷம் 10,000 ஒரு செட்டு 2 செட்டு துணி எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு சிலர், அதாவது அதே சொல்றேன்ல, 100ல 10 பேரு துணி எடுத்து இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இங்க அதே மாதிரி 100ல 90 பேர் கொடுத்துருவாங்க. 10 பேரு எப்பா வறுமையில இருக்க, நல்லா இருக்கும் போது செய்யறேன் அப்படின்ற கான்செப்ட்ல போயிடுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மோட்டார் பிறப்பிடம் தலைநகர்ன்னு சொன்னோம்னா நாமக்கல் மாவட்டம் தான். அதாவது சேலம் மாவட்டம் தான் நாமக்கலா புரிஞ்சிச்சு. மொத்தத்துல நாமக்கல் தான் மோட்டாருக்கானது. இன்னைக்கு 2ஆம் கட்டமா சங்ககிரி இருக்கு. இன்னைக்கு சங்ககிரி முதல் கட்டத்துக்கு வந்துருச்சு. சரி, ஓகே, எப்படினாலும் இருக்கட்டும். இடத்துல முதல் இடத்துக்கு வந்து என்ன யூஸ்? ஓட்டுநர்களுக்கு என்ன செஞ்சிருக்கா? இன்ன வரைக்கும் நாமக்கலுக்குள்ள கிரீஸ் அடிச்சாலோ டயர் மாத்தினாலோ காசு பிடிக்கிறது இல்லை. நானும் நாமக்கல்ல 2 ஓனர்கிட்ட ஓடி இருக்கேன், ஒத்த காசு கூட பிடிச்சி கிடையாது. ஆனா சங்ககிரியில எந்த ஓனரா இருந்தாலும் சரி, கிரீஸ் அடிக்கிறதுக்கும் சரி, டயர் மாட்டுறதுக்கும் சரி, காசு பிடிக்கிறது. இது ஒரு பக்கம் போகட்டும், படிக்காசி சேர்த்து கொடுக்க முடியும், அதற்கான வழிகள் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்திட்டேன். இப்ப இதை இவங்க செஞ்சாங்க அப்படின்னா ஓட்டுநருக்கு 20 காசு படி அவங்க மனசார கொடுக்க முடியுமா முடியாதா? கிராசிங்கு, டோல்கேட்டு, இது போக டீசல். நீ இது வந்து அசோசியன் அதாவது ஓனர் அசோசியன் மூலிமா கிராசிங்கு, டோலு, ஆடியோ இந்த 3 லெஸ் பண்ணாங்கன்னா கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இருக்குது. ஏத்துக்கிறீங்கல்ல? ஒரு டிரைவரா இதை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? அதாவது இந்த 3 குறைஞ்சால் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா? குறையறதுக்கு உண்டான வழிமுறைகளே ஏற்கனவே சொல்லிருக்க. ஏன் டிரைவர் நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது அங்க ஓனர் அசோசியேஷன்லயே உட்கார்ந்துருக்கிறவங்க யோசிக்காமையா இருந்திருப்பாங்க? சொல்லுங்க பாப்பா, யோசிக்காம இருந்திருப்பாங்களா? ஏன் அவங்க யோசிச்சிருந்தா செய்ய முடியாதா? இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 அசோசியேஷனா இருக்கிறது சங்ககிரி. அவங்களுக்கு வந்து ஆயில் விற்கணும், டயர் விற்கணும், அதே போதும். சரியா? என்ன பண்றாங்க? டிரைவருக்கு காப்பாத்தி என்ன பண்றாங்க? நம்பர் 1 இடத்துல சொல்றதுன்னா ராமசாமி வரலைன்னா ரங்கசாமி வரலைன்னா குல்தீப் சிங் வந்துடுறேன் வடக்கு இருந்து. அவன் என்ன பண்றாங்க? அப்ப மொத்தத்துல கடமைக்கு மோட்டார் நடத்துறாங்க. இன்னைக்கு போதும், கடமைக்கெல்லாம் இல்ல, அவியலுடைய சேஃப்டிக்கு அவங்க நடத்துறாங்க. ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். கடமைக்கு மோட்டார் ஓடுனா ரைட்டு, அது யாரா இருந்தா என்ன? அவ்வளவுதான். அப்ப ஒரு ஓனருக்கு பிரச்சனைனா ஒரு டிரைவர் எப்படி துடிப்பாங்க, ஒரு டிரைவருக்கு பிரச்சனைனா ஒரு ஓனர் எப்படி துடிப்பாங்க? அதாவது ஒரு ஓனருக்கு பிரச்சனை அப்படின்னா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம ஓனர் இப்படி போயிட்டாங்களே, இப்படி அடி விட்டாங்க, ஐயோ அப்படிங்கிற டிரைவர்களும் கம்மியாயிட்டாங்க.
ஐயோ நம்ம டிரைவர் இப்படி அடி விட்டாங்க, நம்ம வண்டியில் போய் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிற ஓனர்களும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே அதனுடைய விகிதாசார கீழே இறங்கிட்டு தான் வருதா தவிர மேலே இருக்கு. சரி, இதுக்கான மாற்றம் எதன் வழியா வரும்? எப்படி இதுக்குண்டான மாற்றம் எதன் வழியாக வருதுன்னா, நீங்கள் படிக்காசுக்கு உண்டான மாற்றத்தை வழி பார்க்குறீங்களா அல்லது டிரைவர்களுக்கு உண்டான மரியாதை கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. டிரைவருக்கான மரியாதையும் கேட்குற, அது படிக்காசும் ஏறுறதுக்கு கேட்குற. நல்ல ஓனராக பார்த்து, தரமான ஓனராக பார்த்து, படிக்காசு கொடுக்குற ஓனராக பார்த்து, நல்லா அவங்க தரமாக வச்சுக்குவாங்க அப்படின்னா நான் போய் குத்துறாட்டமெல்லாம் இருக்கணும். உடனே 1000 ரூபாய் வந்தோடனே தங்கமே அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஓடணும். அப்போ தான் அதையும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் இந்த நாம ராமசாமியோட தான் நாமளும் ரங்கசாமியா இல்லையா? கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது போனே ஒரு டிரைவர் எப்படி நம்புவாங்க? இங்கிருந்து போகும்போதே சாப்பாடு செலவு கரெக்ட் பண்ணலாமா, போட்டோ அடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற டிரைவர் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? ஓகே, இதுவும் நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த எண்ணத்துக்கு போகிற நபரை மாத்திர சக்தி நம்ம கையில் இருக்கு. நீங்கள் காலையில் இன்னைக்கு நான் தாட்டி விட்ட மாதிரிங்களா, அவங்க இன்னைக்கு காலையில் கூட பேசுகிறேன். மாமா நேற்று நைட்டு நான் போட்டு அங்கேயே படுத்துமாமாங்கிறேன். 3 நாளாக வண்டி வருது. விஜயவாடாவில் வந்து சின்ன வண்டி 6 வீலு எங்கே ஈரோடுக்கு 3 நாளாக வருது வண்டி. இன்னைக்கு காலையில் தான் வண்டி பாயிட்டு வந்து சேர்ந்துருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? அப்பேற்பட்ட நபர்களுக்கு வண்டி மாற்றி விட்டு அப்புறம் அப்படித்தான் செய்வாங்க. வண்டி மாற்றவில்லைன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது எந்த வகையில் ஏற்றுக்கூடிய விஷயம் நம்மளுக்கே தெரியுதா இல்லையா? இது ஏற்றுக்கூடிய தப்பான டிரைவர்களுக்கு என்னைக்குமே சப்போர்ட் நம்ம பண்ண போறதில்ல. ஏற்றுக்கூடிய விஷயம் இல்லை. இது தப்பா போறான்னு நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? தப்பான டிரைவர்களை களை எடுக்கிறது நம்ம வேலை தான். அதே சரியா இருக்கிற டிரைவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வழியில 4 புள்ளி சட்டானாவில் ஒரு 10 வீலர் நாமக்கல் வழியானது. சரி, ஒரு நிமிஷம் அப்படியே கட் பண்ணுப்பா அண்ணே.